விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. நேற்று நாள்ல இப்படி ஒரு வீடியோ பார்க்க கிடைத்தது. எப்படி வீடியோ? எப்படின்னா வீடியோ எப்படின்னா இப்படிதான். நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு போகின்றார். அவரை வரவேற்பதற்காக உரையாற்ற ஆரம்பிக்கின்றார் ஜோ பைடன், அமெரிக்க ஜனாதிபதி. ஆனால் அவரை வரவேற்க மறந்து விட்டார். என்ன காரணம்? மறந்துட்டார். ரெண்டாவது அவர் தானே ஜோ பைடன். ஏற்கனவே கொஞ்ச காலமாகவே ஞாபக மறதியால் அவதியுறார். ஆனா நாங்கள் அதை நினைச்சு சிரிக்க கூடாது. அவர் வயதோடு ஒப்பிடும்போது உண்மையிலே ஞாபக மறதி அப்படின்றது இயல்பா வரக்கூடிய ஒன்றுதான். ஆனா இந்த வயதில் இந்த பதவியில் இருக்கிறது பொருத்தமாக இருக்காது என்ற அடிப்படையில் தான் நிச்சயமாக அவர் இந்த போட்டி களத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று பலராலும் சுட்டிக்காட்டப்பட்டது. அதுக்கு பிறகுதான் கமலா ஹாரிஸ் அந்த கட்சி சார்பாக ஜனாதிபதி வேட்பாளராக களத்தில் இறக்கிவிடப்பட்டார். எனவே அதை சரி, அந்த தீர்மானம் சரி அப்படின்றத நிரூபிக்கிற மாதிரியே நேற்றைய நாளிலேயும் வரவேற்கும் போது உரையாற்றும் போது நரேந்திர மோடி அவர்களை இரண்டாவதாக அழைக்க வேண்டும். பேரை மறந்துட்டார், கூப்பிடுறதுக்கு மறந்துட்டார், கொஞ்சம் அப்படி ஸ்டக் ஆகி நின்றுட்டார். இந்த மாதிரி நடந்தது. சரி, அமெரிக்கா என்று சொன்ன உடனே தான் அமெரிக்காவும் இலங்கைக்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறது. புதிய ஜனாதிபதிக்கு வாழ்த்து சொல்லி போட்டு இலங்கையுடன் இணைந்து செயற்பட எதிர்பார்த்துள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக இந்த அமைதியான முறையில் வாக்களிக்கும் உரிமையை பயன்படுத்தி இலங்கை மக்களை தாம் பாராட்டுவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் அமைதியான தேர்தல் நடந்து முடிந்ததை உலகமே பாராட்டுகிறது. அமெரிக்கா மட்டுமல்ல, பல நாடுகளும் பாராட்டுகிறது. மற்றது பின்பற்றப்படுகின்ற முறைகள் சம்பந்தமாக கூட பலவிதமான அடையாளப்படுத்தல்களை பல நாடுகள் முன்வைக்கப்படுகின்றன. அதாவது ஒருவரை தெரிவு செய்கின்ற போது இப்படியெல்லாம் பின்பற்றப்படுகின்ற முறைமை நல்லா இருக்கு, இந்த முறைமையை பின்பற்றுவதில் தவறில்லை, நாங்களும் பார்க்கலாமே இப்படி ஒரு முறைமையை சிஸ்டத்தை பின்பற்றுறது அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்தியாவில் கதைக்கிறாங்க. அப்படியோ? ரைட். உலகெங்கும் உலக போர்கள் அங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்ப ரஷ்யாவாக இருக்கலாம், உக்ரைனாக இருக்கலாம், இன்னமாக காசா, இப்படி லெபனான், இப்படி ஒவ்வொரு இடங்கள் இஸ்ரேல் என்றெல்லாம் நடந்து கொண்டிருக்கு தானே. இப்ப தெற்கு லெபனான் நாட்டில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அதுவும் எதிர்பாராத நேரத்தில் தாக்குதல் நடத்தியது. அந்த குறித்த ஏவுகணை தாக்குதலில் பெண்கள் உட்பட குழந்தைகள் உட்பட 100க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு. இன்னமாக 400க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து லெபனானின் சுகாதார அமைச்சரகம் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் காயமடைந்துள்ளார். இதில் அந்த குழந்தைகள் பலியாகிறதெல்லாம் எப்படி? பொதுவாக உயிர் என்றது குழந்தை பெரியவர் சிறியவர் என்று இல்லை. ஆனால் பொதுமக்கள் யுத்தம் என்று சொல்லும் போது இரு படை தரப்புக்கிடையே நடக்கும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாகும் விதமாக இருப்பதை உலகம் எதிர்க்கும், நிச்சயமாக கண்டிக்கத்தக்க விடயம் இது. எனவே எதிர்பாராத நேரத்தில் இது போன்ற ஒரு தாக்குதலை நடத்தி பொதுமக்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாத சூழ்நிலையை லெபனான் சந்தித்திருக்கிறது. இதனால் உலகமே இந்த தாக்குதலுக்கு பல்வேறு விதமான எதிர்ப்புகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் அமெரிக்கா பக்கம் திரும்புகின்றோம். டொனால்ட் ட்ரம்ப் மீது இலக்கு வைக்கப்பட்டதன் 2வது தடவை துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுறதுக்கான ஏற்பாடு நடந்த போது அதை அவதானித்தவர்கள் அவரை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள். அதுக்கு பிறகு அவர் தப்பித்து சென்றார். போயிட்டு பிறகு கைது செய்தார்கள். பிறகு விசாரணைகள் நிறைய நடந்தது. என்ன காரணத்துக்காக இப்படி இலக்கு வைத்தீர்கள் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி விசாரணைகளின் போது சில சம்பவங்கள், அதிர்ச்சியான செய்திகள் வந்திருக்கு, திடுக்கிடும் தகவல்கள் வந்திருக்கு. அவர் சொன்னது மட்டுமே இல்ல, நீ அவருடைய வீடு, அவருடைய வீட்டு பகுதி அங்கெல்லாம் பார்த்ததுல சோதனை செய்ததுல ஒரு குறிப்பு ஒன்று வைத்திருக்கிறார். ஒரு பெட்டி ஒன்றை போட்டிருக்க, அந்த பெட்டியில ஒரு குறிப்பு இருந்திருக்கு. சரியா? அந்த பெட்டியை உடைத்து பார்த்திருக்கிறாங்க. உள்ள ஒரு குறிப்பு இருந்திருக்கு. அந்த குறிப்பில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, டியர் வேர்ல்ட் என்று சொல்லி தலைப்பிடப்பட்டு எழுதியிருக்கிறார். தான் முழுமையாக முயற்சி செய்வாராம், தப்பி தவறியாவது அது நடக்க இல்லை என்றுதான் எழுதியிருக்கிறார். அதாவது அந்த தோல்வி கண்ட பிறகுதான் எழுதியிருக்கிறார். தான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி செய்தாராம், ஆனா சரி வரையில தான் தோல்வி கண்டு விட்டாராம். ஆனா இந்த காரியத்தை செய்து முடிக்கின்றவருக்கு நான் $1,00,000 பரிசாக தருவேன். டொனால்ட் ட்ரம்பை சுட்டே ஆக வேண்டும், இந்த காரியத்தை செய்தே ஆக வேண்டும், செய்கின்றவருக்கு இந்த பண பரிசு தரப்படும் என்று சொல்லி $1,00,000 அப்படின்றது எங்கட காசுக்கு எவ்வளவு வரும் என்று சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி 5 கோடியாவது வரும். எங்கட காசு குறைவா இருக்கு, பெரிய காசு இல்ல. ஆனா 5 கோடி அளவுக்கு எங்கட காசு வருது. $1,00,000 தர தயாராக இருக்கிறாங்க. அதாவது US $, அமெரிக்க $, தர தயாராக இருப்பதாக அந்த குறிப்பில் எழுதி வைத்துட்டு போயிருக்கிறார். பாருங்க, என்ன கோபமோ என்ன பிரச்சனையோ தெரியல, அவர் கோர்ட்டுக்கு தள்ளணும் இருக்கிறாங்க. சார், இப்படியே நாங்க ஜப்பான் பக்கம் போயிட்டு வரலாம். ஜப்பான்ல ஒரு வருடத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 1500 நிலநடுக்கங்களை அந்த நாடு எதிர்கொள்கிறது. அதிகமாக நாங்க ஏற்கனவே சூரியராங்களேன்னு சொல்லியிருந்தோம். ஜப்பான்ல நிலநடுக்கம் வர புதுசு கிடையாது. ஆனால் நேற்றைய தினமும் ஜப்பான்ல ஒரு 5.6 ரிக்டர் அளவு
நிலநடுக்கம் வந்ததாம். சுனாமி எச்சரிக்கையும் மக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறதாம். எனவே அதனால கொஞ்சம் மக்கள் அச்சத்துடன் காணப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையில் இந்த ஜப்பானுடைய அந்த இடம் இருக்குது, அந்த நாடு அமைந்த இடம் பூமி பந்திலே அந்த தகடு அது அசைகிற மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்கு. இந்த நேரத்தில் அந்த அசைந்து கொண்டே தான் இருக்கு. அதனால தான் அங்கே அடிக்கடி அந்த நிலநடுக்கங்கள் வர்றது. அப்ப நாங்கெல்லாம் பாருங்க எவ்வளவு பாதுகாப்பான என்ன இயற்கை அனர்த்தங்கள் மிகவும் குறைவான நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இலங்கை என்பது ஒரு அழகிய நாடு. அதனாலதான் அந்த நாட்டுக்கு அடிக்கடி சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க அங்கெல்லாம் பாருங்க, ஜப்பான்ல எல்லாம் பாருங்க எவ்வளவு கத்தி மேல நடக்கிற மாதிரியே தானே அவர்கள் கஷ்டத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க. எப்ப நிலநடுக்கம் வரும் என்று தெரியாது. ஆனாலும் பாருங்கள் முயற்சி அவர்களை எந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு, எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்ன பொருளாதாரம்.